பஹ்ரைன் பிரியாணி வந்தது, இந்திய பிரியாணி இல்லை, பஹ்ரைன் பிரியாணி. பஹ்ரைனில் பிரபலமான அப்பே 1950ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. பெருமளவு பிரபலமான பஹ்ரைன் சுவைகள் இங்கே உள்ளன. பாரம்பரிய உணவுகள் அனைத்தும் சுவைத்து சொல்வோம். சரி, பார்த்தால் ஏழை மக்களுக்காக அரசு எப்போதும் மாற்றவில்லை. ஒரு பீடிக்கு 50 ரொட்டிகள், அதாவது 230 ரூபாய்க்கு 50 ரொட்டிகள் கொடுக்கிறார்கள். பெரிய பெரிய ரொட்டிகள். அரசு விலை மாற்றுவோம் என்றது. அது இங்கே பிரபலமானது. அதனால வாயிலிருந்து பஹ்ரைன் பிரியாணி, பஹ்ரைன் சுவைகள் வந்துவிட்டன. அதனால இவைகளை சுவைத்து சொல்றேன். குபுஸ் எல்லாம் வந்துவிட்டது. சரி, நமக்கு பஹ்ரைன் பிரியாணி வந்தது. இந்திய பிரியாணி இல்லை, பஹ்ரைன் பிரியாணி. உப்பு இல்லை, காரம் இல்லை, வெங்காயம். என்ன என்று நினைத்தீர்கள்? தக்காளி, சட்னி, பிரியாணியுடன் தக்காளி சட்னி. அப்புறம் இது என்னென்று நினைச்சீங்கள்? கார் தோசைக்காய் ஜாம். சாதாரணமாக இல்லை, அற்புதமாக இருந்தது. ஏழை மக்களுக்காக குபுஸ் சாதாரணமாக இல்லை. மீன் ஆர்டர் பண்ணேன், இங்க நல்லது. அதாவது உள்ள மீன்கள் இதோ அது முடிந்தது. பஹ்ரைன் சுவைகள் மிகச் சிறந்தவை, மிகவும் நன்றாக உள்ளன.